ரம்ஜான் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா குருணை அரிசி எடுத்துக்கிட்டேன். அதாவது இது உடச்ச அரிசியாக இருக்கும், கஞ்சிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் நான் 1/4 கிளாஸ் விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். சிறுபருப்பு தான் எடுத்துக்கணும். இதை 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலாசிட்டு இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க. 2யும் சேர்த்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் கைமா, அதாவது கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இதில் கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி ஜாஸ்தி சேர்த்தக்கூடாது, அதனால் பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போது ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு இருக்கிற அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசிக்கு நான் கரம் மசாலா 1 ஸ்பூனும் தேவையான உப்பு சேர்த்திருக்கேன். அரிசிக்கு நான் 1க்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் இது இழுக்கும் தான். விசில் ஜாஸ்தி தண்ணி வச்சா விசில் வரும்போது தண்ணியெல்லாம் லீக் ஆகும். அதனால் 4 மடங்கு தண்ணி வச்சு ஒரு 3 to 4 விசில் விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திட்டு உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான பள்ளிவாசல் கஞ்சி ரெடியாக இருக்கும். இந்த கஞ்சியோட பருப்பு வடை இல்லாட்டி கைமா வடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.